நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூர் பகுதியில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணம் செய்து தங்களின் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோவை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு ரயிலில் பயணம் செய்ய சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்று ஏறக்கூடிய நிலை இருந்து வந்ததால் ரயில் பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இதனை அடுத்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில், அதனைத் தொடர்ந்து எம்பி சசிகாந்த் செந்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில், ஒரு கட்டத்தில் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ரயில்வே நிர்வாகம் திருவள்ளூரில் கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்வதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1, 2, 6, 7, 5 சென்னை முதல் கோயம்புத்தூர் வரை செல்லும் கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் காலை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருவள்ளூரில் காலை 6:40 மணி திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வந்து நின்றது. இந்த ரயிலை வரவேற்கும் விதமாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தலைமையில் திருவள்ளூர் ரயில் நிலையம் தடம் எண் 2இல் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் தொண்டர்கள் திரண்டு கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தெரிவிக்கையில், கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிற்பதற்கு காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மட்டும்தான் காரணம் எனவும், பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பொறுப்பில் இருந்தும் இதுவரை எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்த நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது யாரோ பெற்ற பிள்ளைக்கு யார் பெயர் வைக்க வந்துள்ளனர் எனவும் தெரிவித்தார்.